Hi guys, welcome back to our channel Live with JJ. This is John. Welcome back to our channel Live with JJ. This is John. And this is Jessie. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து எங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து நாங்கள் வந்து Q&A வந்து வச்சுருந்தோம். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்சரிங் வீடியோ தான் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், why there is no frequent new videos அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ லிவ் வித் ஜேஜே கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி நான் போட்டுட்ருப்பேன். இப்போது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதும் இல்லை, குக் சுத்தமாக பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து வீடியோஸ் வந்து உள்ள போய் 6 months ஆகுது. அதனால் வீடியோஸ் வந்து டோட்டலாக அப்படியே ஸ்டாப் ஆகியாச்சு. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது தான் ஓகே நம்மளும் போடலாம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஹோப் இனிமேல் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், அப்பப்போ குக் பண்ணுறியே டேஸ்ட் நல்லா இருக்குமா அண்ட் குக் பண்ணுறப்போ யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டேஸ்ட் நல்லா இருக்குமான்றதை நான் சொல்ல முடியாது, அதை வந்து ஜான்சன் தான் சொல்லணும். டேஸ்ட் எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் பண்ணுவாங்க மேடம். ஒரு சிலது முக்கால்வாசி எல்லாம் நல்லாயிருக்கும். எதனா ஒன்று கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் அதை திரும்பி ட்ரை பண்ணும் போது அதை நல்லாவே பண்ணுவாங்க. மற்றபடி ட்ரை பண்ணுற எல்லாமே நல்லாயிருக்கும். நான் மெயினாக ஜெஸியோட ஃபுட்டு வந்து மிஸ் பண்ணுறது என்னென்னா, நிறையா கேக்ஸு அந்த பேக்கிங் ஐட்டம்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இப்போது பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே பிரேக்கில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோ வேணும்ன்ட்டு நானும் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா வீடியோ போடும் போது தான் எனக்கும் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ லெட்ஸ் சி அப்கமிங் டேஸில் அந்த மாதிரி வீடியோஸ் திரும்ப வருதா அப்படின்ட்டு. அண்ட் ஹெல்ப் வந்து மோஸ்ட்டாக எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக குக் பண்ணும்போது கிச்சனில் வந்து என்ன லுக் அது, குக் பண்ணும்போது எனக்கு கிச்சனில் வந்து யாரும் இருந்தால் ஜென்ரலாக பிடிக்காது. நான் மட்டும்தான் கிச்சனில் இருக்கணும். என் பக்கத்தில் யாரும் இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்காது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அதை கட் பண்ணுறதுலேருந்து குக் பண்ணி சர்வ் பண்ணுறது வரைக்கும் நானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் விருப்பப்படுவேன். ஸோ மோஸ்ட்டாக யாரையும் ஹெல்ப்புக்கு நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து, வாட் வாஸ் யோர் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ரியாக்ஷன் ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் தட் யூ வேர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிலீவ் பண்ண முடியல. நான் பார்த்துட்டு சீரியஸாவா அந்த மோடில் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். லிட்ரலி நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் ஸ்டாப்பாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அழுதுட்டேன். ஆமாம், ஜான்சன் அழுதாங்க. நான் வந்து லிட்ரலி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னால் பிலீவ் பண்ண முடியல, அதனால் சிரிச்சுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட், ஃபேவரட் யூடியூபர். ஸோ எனக்கு ஃபேவரட் யூடியூபர் அப்படி சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஸ்வேதாஸ் டூடுல் டைரி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்க விளாக்ஸ் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து காவ்யா பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ், இவங்க வீடியோஸ் தான் மோஸ்ட்டாக வந்து நான் பார்ப்பேன். எடிட்டிங்க்கெலாம் வந்து இவங்க வீடியோஸில் தான் நான் இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துப்பேன். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்? எனக்கு ஃபேவரட் லிவ் வித் ஜேஜே தான். லிவ் வித் ஜேஜே தான் நான் அப்பப்போ பார்ப்பேன். பிகாஸ் அதில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஜெஸி தான். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த இதுவே ஒரு மெமரிஸ் தான். நான் அப்பப்போ போட்டு பார்த்துட்ருப்போம். லிவ் வித் ஜேஜே தான் நான் முக்கால்வாசி நான் பார்க்குறது. ஓகே, உன் ஹஸ்பண்டை இரிட்டேட் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்கே இருந்தால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல. இரிட்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணாலும் ஜான்சன் வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எனக்கு இரிட்டேட் பண்ணுற மூடே போயிடும். ஜான்சன் தான் ஆக்சுவலி என்னை இரிட்டேட் பண்ணுவாங்க அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி. இப்போ ஜென்ரலாக உட்காந்துருக்குன்னா திடீர்னு வந்து கத்துவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஜான்சன் தான் பண்ணுவாங்க. நான் இரிட்டேட் பண்ண பெருசெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மெயினாக என்ன ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். பட் நான் நினைக்கிறது என்ன, நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. லைஃப்பில் எதுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. இங்கே போகணும், அங்கே போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நமக்கு வந்து யாராவது இதை பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே திரும்ப அது கிடைக்கல நமக்கு. என்கிட்டயே ஃபஸ்ட்டு ஜெஸி எதுவுமே கேட்க மாட்டான். நான் இப்போ கூட ப்ரெக்னென்ட் ஆனப்போது கேட்குறேன், உனக்கு எதனா வேணும்னா சொல்லுமா வாங்கி தரேன்னு சொல்லும்போது கூட எதுவுமே வேணாம் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாள். எதுவுமே வாய் விட்டு இது வரைக்கும் இது வேணும் இது வாங்கி கொடுங்கன்னு ஜெஸி கேட்டதே கிடையாது. அதனாலேயே எனக்கு பண்ணணும்னு தோணும். அவள் எதுவுமே கேட்க மாட்டாளே, ஸோ அவளுக்கு இந்த நீடு இருக்குமா இருக்காதுன்னு தெரியாதனாலே நான் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதுதான் உண்மையிலே அது அவளோட சந்தோஷத்துக்காக என்னன்னு தெரியல. அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா, யாருக்கிட்டையும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க ரிட்டன் அது நம்ம அது பண்ணலை அப்படின்னா அதுங்க வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அந்த ஹர்ட் நம்ம ஆகுறதுனால நம்மளோட ஹாப்பினஸ் வந்து போயிடும்.
ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது யார்கிட்டயுமே எதுவுமே அப்படின்றது என்னோட பாலிசி. இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னமோ எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றது என்னோட பிலீவ். அதே மாதிரி வந்து சில பேருக்குலாம் வந்து என்னென்னா ஒருத்தர் பண்ணுறாங்க அதனால நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பண்ணிட்டாங்க அதனால நம்ம பண்ணணும். ஒருத்தவங்க ஒரு டூர் போகிறாங்க அதனால் நம்ம போகணும். ஒருத்தவங்க வந்து ஒரு திங் வாங்கிட்டாங்க, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிட்டாங்க அதனால் நம்ம வாங்கணும். அந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு பர்சன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம லைஃப்பில் நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதை பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாலே வந்து ஹாப்பினஸ் இருக்கும் லைஃப்பில் அப்படின்றது நான் பிலீவ் பண்ணுறது. பட் ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இது அட்வைஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அட்வைஸ் கிடையாது. ஹர்ட் ஆகாமல் இருக்கலாம் நிறைய விஷயத்துக்கு. கரெக்ட். அது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி, உங்களோட ஒர்க் லைஃப்லேயும் சரி. நெக்ஸ்ட் கொஷின், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் யார் எடிட் பண்ணுறது? ஒரு குட் கொஸ்டின். ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் வீடியோஸ்லாம் நான் தான் எடிட் பண்ணுறது. ஸ்டார்டிங் வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பித்து ஒரு ஃபியூ வீடியோஸ் வந்து ஜான்சன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் எடிட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடிட் பண்ணுறது. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்டாக எடிட் பண்ணுறது நான் தான். ஒன் திங் யூ லைக் அபவுட் யுவர் பார்ட்னர், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுதான் பிடிக்குன்றது இப்போது சொன்னது தான். ஜெஸ்ஸி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. சில பேர், நிறைய பேர் நான் என் கண்ணிலே பார்த்துருப்பேன். அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு டார்ச்சர் பண்ணுற டாக்ஸிக் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பக்கம் அப்படி யோசிக்கும் போது, நம்ம ஒய்ஃப் அப்படி இல்லைப்பா, அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு நம்மளை தொல்லை பண்ணல, அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும், நம்மளை எதுவுமே ப்ரெஷர் பண்ணல அப்படின்றதும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இதுவே வந்துட்டு ஏன் இப்படி இருக்கணும், அவளோட நீடுக்காச்சும் அவள் கேட்கலாம்ல, என்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறான், அந்த உரிமை என்கிட்ட தானே இருக்குது அப்படின்றதும் இருக்கும். ஸோ ஜெஸ்ஸிக்கிட்ட பிடிச்சது அப்படின்னா வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது. அட் த சேம் டைம் பிடிக்காததும் அதுதான் சொல்லுவேன் நான். ஓகே, எனக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான ரோல் ப்ளே பண்ணுறது லைஃப்பில். பிகாஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஒரு நியூவாக ஒரு வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எவ்வளோ பேர் அவளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எனக்கு ஜான்சன் இங்கே ப்ளே பண்ணுற ஒரு மேஜரான ரோல். ஸோ என்ன ப்ராப்ளம், யாரும் இங்கே அகெயின்ஸ்டாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஜான்சன் வந்து எல்லா விதத்துலையும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் நீ பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் தப்பு பண்ணாலும் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் அது எல்லார் முன்னாடியும் பண்ணாமல் தனியாக இருக்கும் போது பண்ணுவாங்க. எந்த ஒரு பிளேஸ்லையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ப்ரெக்னன்சி ஃபேஸ் எப்படி போகுது, என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறீங்களா? 3 months இருக்கு. என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கேட்டால் பர்டிகுலராக சொல்ல முடியாது. வைஸ் வர்ஸா தான். என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது, ரெண்டும் கலந்து ஒரு ஃபேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் 5 months வந்து ஒரு அளவுக்கு என்ஜாய் பண்றோம். லாஸ்ட் ஒரு 1 month ஓகே. ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. லிட்ரலி எனக்கு வந்து ஒரு நான் ஸ்டாப் வாமிட்டிங், எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்தேன். ஃபுல்லாக வந்து பெட்லேயே தான் இருப்பேன். லைக் வாமிட் பண்ணோடனே எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவேன், எதுவுமே பண்ண முடியாது, வெளியில் எங்கேயுமே போக முடியாது, வீட்லேயே தான் மோஸ்ட்டாக இருப்பேன். அப்படி போச்சு. மூட் ஸ்விங்ஸ்னு உச்சத்தில் இருப்பாங்க. ஆமாம், மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் வாமிட்டிங் கம்மியானதுக்கப்புறம் பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம பாடி பெயின். லிட்ரலி இப்போலாம் கூட வந்து நைட்டில் வந்து மோஸ்ட்டாக அழுதுகிட்டே தான் படுப்பேன். எனக்கு அது வலிக்குது, இது வலிக்குது, படுக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பே இருக்காது. நைட்டு ஒன் சைட்லேருந்து அதர் சைடு திரும்பி படுக்கிறதுக்குள்ளே ஊன்னு சவுண்ட் விட்டு பார்க்குறதுக்கே எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தாலும் இன்னொரு 2-3 monthsல எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது, பை த வே சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, போதும் ஏதோ அப்படி தான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், பேபி மூன் பிளான்ஸ் என்ன, எங்கே போகிறீங்க? இது லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். பேபி மூன் பிளான் என்ன பண்ணோம் நாங்கள், அது எதனால் ஃப்ளாப் ஆச்சு, எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டோம். எஸ், அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த வீடியோவும் பாருங்கள். ரீசன் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல். ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு லாக்டவுன் டைமில் தான் இந்த vlogs அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ அதை பார்க்கும் போது அவங்க பேசுறது
அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை தாண்டி அந்த பேசுறது அதெல்லாம் வந்து எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதை விளையாட்டா ஒரு நாள் ஜான்சன் கிட்ட வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தது தான். திடீர்னு பார்த்தா மைக் ஆர்டர் போட்டாங்க, கேமரா ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டாங்க, எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து எனக்கு சேனல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் ஆரம்பிச்சது தான் வந்து இந்த லிவ் வித் ஜேஜே. ஒரு எனக்கு ஆசை இருந்தது, அதை விளையாட்டாக சொல்லும் போது அதை வந்து சீரியஸ் நோட்டில் எடுத்துட்டு அதை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஜெஸ்ஸி வந்து ஆக்சுவலாக நல்லா கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனாலேயே வந்துட்டு சரி ஓகே கான்ஃபிடென்ஸாக இருக்கும்போது அட் த சேம் டைம் எனக்கும் வந்துட்டு சரி நம்ம வெளிலலாம் போகிறோம், ஒரு மெமரிஸும் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்றது. நீங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி வந்து எதுலேயுமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மெயினான திங் வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி நானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஒரு மெமரிஸ் தான். இப்போ எல்லா மெமரிஸுமே நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களுக்கு என்ன நாங்கள் போனது ஒரு அந்த இது ஒரு மெமரிஸ் ரீகேப் பண்ணோம் அப்படின்னா பட்டுன்னு நாங்கள் எங்களோட வீடியோ போட்டு பார்ப்போம். அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் பாப்புலர் ஆகணும், இதுலேருந்து ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் இன்டென்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட மெமரிஸை வந்து கேப்சர் பண்ணி போட்டு வைக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணது. வாட் இஸ் யுவர் விஷ் டு ஹேவ், கேர்ள் பேபி ஆர் பாய் பேபி? வி வோட் ஃபார் கேர்ள். ஓகே, ஐ டு வோட் ஃபார் கேர்ள். எனக்கு வந்து எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பாயாக இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கேர்ளாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே, ஹெல்த்தியாக ஒரு பேபி நல்லபடியாக பிறக்கணும், அவ்வளோதான். எனிதிங் இஸ் ஃபைன் ஃபார் அஸ், அவ்வளோதான். இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லை, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி வந்திருக்கு. வி நீட் மோர் வீடியோஸ் ஆஃப் மை அண்ணா அண்ட் அண்ணி அண்ட் அவர் அப்கமிங் லிட்டில் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஷியோர், நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. அண்ட் லிட்டில் ஒன் வந்ததுக்கப்புறமாவும் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறோம். வீடியோ வரணுன்னாலும் நீங்கள் எல்லாமே ஜெஸ்ஸியை தான் கேட்கணும். இம்பார்ட்டன்ட் திங் இன் அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் விச் யூ கைஸ் ஃபாலோ. ஓகே, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே, அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக போகும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்றது கிடையாது. முக்கால்வாசி விஷயம் எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகாது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சது ஜான்சனுக்கு பிடிக்காது, ஜான்சனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். சாக்ரிஃபைஸ் பண்ணிப்போம், அதுதானே ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து இப்போது இந்த ஈகோன்றது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக இப்போ நானும் ஜெஸ்ஸியும் ஒரு சண்டே போட்டுக்கிட்டாலும் மேக்ஸிமம் 1 hour பேசாமல் இருப்போம். அதுக்கப்புறம் ஒன்று நான் வந்து சாரி சொல்கிறோம், இல்லை ஜெஸ்ஸி வந்து என்கிட்ட சாரி கேட்டுருவோம். அதுதான் அவ்வளோ நம்ம சண்டை போடுறதுனால என்ன நடக்க போகுது, அந்த ஒரு இதுதான். அதே மாதிரி எங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஜெஸ்ஸியோட டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், என்னோட டிசிஷன்ஸும் ஜெஸ்ஸி ரெஸ்பெக்ட் பண்ணுவாள். அது 2 பேருமே கலந்து பேசி ஒரு கன்க்ளூஷன் வருவோம். ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்து எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது கிடையாது. சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தர் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு ஒருத்தர் எப்போவுமே விட்டு கொடுத்துட்டு அப்படியும் இருக்க தேவையில்ல. சில நேரத்தில் நான் விட்டு கொடுப்பேன், சில நேரத்தில் ஜான்சன் விட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். ஒருத்தரே வந்து விட்டு கொடுத்து இன்னொருத்தர் வந்து அதுக்காக வந்து எல்லாத்தையுமே எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அது ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகிடும்னா, என்ன நம்ம அவங்களுக்காக அது பண்ணிகிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அது கோவமாக மாறி அது வந்து வெறுப்பாக மாறிடும். ஸோ அந்த மிஸ்டேக் எப்போவுமே பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ஜான்சன் எதனா மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீப் ஆன் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்கை நம்ம சொல்லி கொடுக்காமலே இருந்தோம், நீ இது தாண்டது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்காமலே இருந்தோன்னா அது லைஃப் லாங் நம்ம மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம பேபி அவங்களோட லைக் என்ன சொல்கிறது, அவங்க பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ எப்போயாவது மிஸ்டேக் பண்ணால் இது நீ பண்ணுறது தப்பு அப்படின்றதையும் சொல்லிடணும். அது வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு தேவை. நெக்ஸ்ட், பிளான்ட் ஆர் அன்பிளான்ட் ப்ரெக்னென்சி. ஆக்சுவலி இது வந்து அன்பிளான்ட் என்னவா சொல்கிறது இது. ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே ஜெஸ்ஸி நானும் பிளான் பண்ணது தான். ஒரு 1 year ஃபுல்லாக நம்ம வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்.
பிகாஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப வயசெல்லாம் ஆகல. ஆமாம், சின்ன ஒரு வயசுலேயே யங் நாங்கள் வந்து கப்புள் தான் கல்யாணம் நாங்கள். சின்ன வயசுல எனக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சின்ன வயசுன்னா வேறு எதனா நினச்சிப்பேன். ஒரு ப்ராப்பரான மேரேஜ் பண்ணக்கூடிய ஏஜில் தான் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் இருந்தாலும் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் நிறையா பிளேஸுக்கு போனோம் அப்படின்ற ஒரு ஆசைனால சரி ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஒரு 3 கண்ட்ரீஸ் போனோம். போயிட்டு அதுக்கப்புறமா காட்ஸ் கிரேஸில் ஜான் வந்து ஜெஸ்ஸி ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஸோ இட் வாஸ் அ பிளான்ட் ப்ரெக்னன்சி தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், விச் டைப் ஆர் யூ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பா ஆர் சண்டை போடுற டைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி இது வந்து எங்களுக்குள்ளே இல்லை, காமனாக நான் சொல்கிறேன். காமனாக நான் வந்து இனிமேல் அந்த பர்சனை நம்ம மீட்டே பண்ண போகிறதில்ல லைஃப்பில் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சீரியஸாக செம்மையாக சண்டை போடுவேன். பட் இனிமேல் திரும்ப அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா சண்டை போட்டுட்டு திரும்ப அந்த பர்சனை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்காது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 1 or 2 times தான் பண்ணுவேன். திரும்ப திரும்ப அவங்க அந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இக்னோர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பர்சன் கிட்ட வந்து பேச்சே வச்சுக்க மாட்டேன், பேசுறதே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஓகே, இது வந்து டு ஜான் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. டு ஜான், ஜெஸ்ஸி எப்படி டாக்ஸிக் அண்ட் டாமினண்ட்டா ஆர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா? உங்களுக்கு இந்த வீடியோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஜெஸ்ஸி கண்டிப்பாக டாக்ஸிக்கும் கிடையாது, டாமினண்ட்டும் கிடையாது. ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப். உண்மையாக அதுதான் உண்மை. பிகாஸ் எல்லா விஷயத்தையுமே சில்லாக ஹேண்டில் பண்ணுவாள். எதுவுமே வந்துட்டு டாக்ஸிக்காக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு சில் ஒய்ஃப் மெட்டீரியல். ஓகே, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இது. சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஹவு மச் டூ யூ ஏர்ன்? அப்பப்போ ட்ராவல் பண்ணுறீங்களே எப்படி? சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எங்களுக்கு யூடியூப்லேருந்து மந்த்லி வந்து ஒரு 6 lakhs rupees வருது. அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. பட் வந்து ஒரு இங்கே இருக்கவே மாட்டோம், பறந்துனே தான் இருக்கும். அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. பட் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ₹1 கூட யூடியூப்லேருந்துலாம் வரது கிடையாது. ஜான்சன் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து பிஸ்னஸும் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் ஏர்ன் பண்ணுறது வந்து அது கரெக்டாக எங்களால் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ண முடியாது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். பட் வந்து இது வந்து வேரி ஆகும். பிஸ்னஸ் அப்படின்றதுனால ஒரு மந்த் ஒரு மாதிரி வேரி ஆகும். ஸோ வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். நினச்ச நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அக்கேஷ்னலாக பிளான் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஜான்சன் வந்து எங்கிட்ட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் வந்து பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன். இப்போ அந்த பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நான் சொல்ல மாட்டேன். இந்த பட்ஜெட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1 lakh நமக்கு வந்து இந்த ட்ரிப்க்கு வந்து செலவாக போகுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த்தே வந்து நமக்கு 1 lakh நீட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளால் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் என்னோடய கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பிளானையே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு போவோம். ஸோ வந்து எல்லாமே ஒரு பிளான்டு திங் தான். எங்கள் சேனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்ததுனால அப்படி கேட்குறீங்க. பட் நாங்கள் அதான் சொன்னல, அந்த 1 year ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான். இப்போ கூட நாங்கள் வந்து வியட்நாம் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து டாக்டர் இது பண்ணதுனால எனக்கு கண்டிப்பாக வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு 2 yearsக்கு எங்கேயுமே போக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தினால தான் சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். பேபி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஒரு கப்புலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ண. அதுக்கப்புறம் அது ஒரு தனி சந்தோஷம் பாப்பா வந்ததுக்கப்புறம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மணி அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா சேவிங்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ராவலும் பண்ணுவோம். சேவிங்ஸ் எடுத்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் கிடையாது. ரெண்டுமே வந்து சைட் பை சைட் வந்து மேனேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் அந்த பிளான் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி மணி அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஓகே, இவ்வளோதான் இந்த கொஷின்ஸ். சில நிறைய கொஷின்ஸ் வந்து பேபி ரிலேட்டடாக தான் இருந்தது. பேபி ஜெண்டரை பற்றி தான் வந்து நிறைய கொஷின்ஸ். அதுவே வந்துட்டு என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதான் என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸாக நிறைய இருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து மெயினான கொஷின்ஸ் எங்களுக்கு எதெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் தோணுச்சோ அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து தான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கோம் இப்போது. Hope you guys enjoyed this video and meet you guys in another video. Bye bye. See you. Bye. See you in next video.